வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம க்ரூட் ஆயில் ஆப்ஷன் டெரிவேட்டிவ் ட்ரேடிங்கில் என்னென்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் டெய்லி யூஸ் பண்ணிட்டு வரோன்ற தொடர் வீடியோ ப்ரெசன்டேஷன் பார்த்துட்டு வரோம். அந்த அடிப்படையில் சமீபத்தில் நம்ம ஒரு ட்ரேடிங் சினாரியோக்குள்ளே இருக்கிறோம். என்ன பண்ணணும் அப்படின்னா மே 17 4800 புட்டை செல் பண்ணலான்னு நினச்சோம். 105 ரூபா ப்ரீமியத்தில். அது கிட்டத்தட்ட 50 பாயிண்ட் ப்ராஃபிட்டுக்கு போனாலும் எஜுகேஷனுக்காக தொடர்ந்து மார்க்கெட் வாட்ச் ஃப்ளோட் பண்ணதில் மே 25 வெள்ளிக்கிழமை மார்க்கெட் 250 பாயிண்ட் ஒரே நாளில் மிகப்பெரிய சரிவை கொடுத்து, அப்போ என்ன செஞ்சுருந்தோம் அப்படின்னா கால் 4800 அந்த ப்ரைஸ் சொல்கிற சமயத்தில் கால் ஆப்ஷனை செல் பண்ணோம். ஒரே ஸ்ட்ரைக் ப்ரைஸில் செல் பண்ணோம். அதே 105 ரூபாய்க்கு செல் பண்ணோம். இப்படி ஒரே ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஒரே எக்ஸ்பைரியில் 2 செல் அடிக்கிறதுக்கு பேர் ஸ்ட்ராங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அது நான் வாலடைல் ஸ்ட்ராட்டஜி, நான் டைரக்ஷனல், வாலட்டிலிட்டி விரும்பாத ஸ்ட்ராட்டஜி. இது ஸ்ட்ராட்டஜி இப்படி தான் பண்ணணும்னு நம்ம ஃப்ரேம் பண்ணுறதுல மார்க்கெட் மூமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜி போடுறோம். நேற்று 4800 ரொம்ப அவுட் ஆஃப் மணி ஆப்ஷனாக போயிட்டனால பெரிய ப்ராஃபிட் வராதனால ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டோம் 80 ரூபாய்க்கு. 25 க்ளோஸ் பண்ணியாச்சு 105. மே 20 அது அப்புறம் என்ன பண்ணோம், நேற்று கால் ஆப்ஷன் 4550 கால் ஆப்ஷன் 100 ரூபாய்க்கு செல் பண்ணியிருக்கோம். சரிங்களா? எதனால் இதை செல் ஒன்று க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி செல் அடித்தோன்னா அது அவுட் ஆஃப் பண்ணி போயிடுச்சு. மேபி அந்த 25 பாயிண்ட் டைம் டிக்கில் நம்ம கண்டிப்பாக வந்திருக்கும். ஏன்னா 4800 திருப்பி அதை போக போகிறதில்ல. இது ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட விருப்பம். இப்போ யோசிச்சு பார்த்தீங்கன்னா அதில் லாஜிக் கொஞ்சம் அதிகமாக நேற்று ட்ராப் ஆயிருந்ததுன்னா இது நல்லா இருந்திருக்கும். ஆனால் நேற்று அந்தளவு ட்ராப் ஆகலை மார்க்கெட்டை. ஆனால் கால் செல்லு 4800 25 ரூபாவில் இருக்குது. அந்த 25 ரூபா மிச்சம் நம்ம விட்டுட்டு வந்தது கண்டிப்பாக ப்ராஃபிட் தான். ஏன்னா திருப்பி இந்த ப்ரைஸ் இந்த கான்ட்ராக்ட் எக்ஸ்பயர் ஆகிறப்ப 4800 போய் தொடுறதுன்றது மிக மிக சாத்தியம் குறைவு. ஸோ 25 ரூபா சும்மா கிடச்சதை நம்ம விட்டுருக்குறோம் ஆக்சுவலாக சொல்லப்போனால். மேபி ஏன்னா செல் அடிக்கிறப்ப மார்ஜின் அதிகமாக தேவைப்படுது. மேபி எதுக்குன்னா 3 லாட். இப்போ நீங்கள் இதை விட்டுட்டு இன்னொரு செல் அடிச்சிங்கன்னா இதோட மார்ஜின் லாக் ஆகி தான் இருக்குது. ஸோ இந்த செல்லர் ஆஃப் ஆப்ஷனுக்கு மார்ஜின் அப்படின்றது ஒரு 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 ட்ராபேக் தான். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம், 4500 கால் ஆப்ஷனை செல் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா கால் ஆப்ஷன் நேற்று க்ளோசிங் கால் செல் பண்ணுது 91.5 க்ளோஸ் ஆகி ஓரளவு ப்ராஃபிட்டில் இருந்திருக்கு. புட்டு தர்ம சங்கடமான ஒரு லாஸில் இருக்குது. ஏன்னா 105 செல் பண்ணி 318 இருக்குன்னா கிட்டத்தட்ட 200 பாயிண்ட் லாஸில் இருக்குது. சரிங்களா? ஸோ நம்ம பிரச்சனை இந்த புட்டை விட்டு வெளியே வர்றது தான். இன்றைக்கி நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்குது 4534 ட்ரேட் ஆகிட்டுருக்கு க்ரூட் ஆயில். ஸோ நம்ம எதிர்பார்ப்பு என்ன அப்படின்றத சார்ட் வச்சு பார்த்தோன்னா, ஓரளவு 4560 இல்லை 600 வரைக்கும் மார்க்கெட் இன்றைக்கி பாசிட்டிவாக மேலே போய் இந்த 600 ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கும்னு எதிர்பார்க்குறோம். ஏன்னா பெரிய சரிவு, இந்த சரிவில் இந்த அளவு கூட கொடுக்காதா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஆனால் அதனால் மார்க்கெட் ட்ரெண்ட் மாறின்ற எதிர்பார்ப்பு இல்லை. ஓரளவு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்து பவுன்ஸ் பேக் ஆச்சுன்னா நம்ம ஓரளவு டாப்பில் செல் பண்ணிவிட்டு திருப்பி கண்டினியூ பண்ணலாம் ட்ரெண்ட் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அதனால் இன்றைக்கி என்ன செய்யலாம் அப்படின்னா, ஏன்னா நம்ம எதிர்பார்த்தது நடக்காதப்போ ஏதாவது ஒன்று செஞ்சு ஆகணும். நம்ம மார்க்கெட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்தோம் அப்படின்னா, 4600 கால் ஆப்ஷனை பை பண்ணலாம். கிட்டத்தட்ட 84 ரூபாய்க்கு கிடைக்கும். பை பண்ணினோன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த ப்ரைஸ் மேலே போக போக ஓரளவு இந்த கால் ஆப்ஷன் ப்ராஃபிட்டுக்கு போகும். 4560 இல்லை 4600 எந்த இடத்துல வந்தாலும் சரி ப்ராஃபிட்டை உடனே புக் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். இது நம்ம ஏன் செய்கிறோம் அப்படின்னா, ஏன்னா லாஸ்ட்டில் இருக்கிறோம், அதை எப்படியாவது ரிகவர் பண்ணி ஆகணும் இல்லையா? ஸோ அதுதான். அது மட்டும் இல்லாமல் இது மேலே போக போக இந்த 4500 நம்ம லாஸ் கொடுக்கும். அந்த லாஸை நம்ம எதிர்பார்க்க வேண்டாம். இப்போ ஒரு எக்ஸ்பைரியில் இந்த 4500 செல் பண்ணிவிட்டு அது கீழே இருக்கிற அதுக்கு கம்மியான கால் ஆப்ஷனை பை பண்ணுறதுக்கு பேர் கிரெடிட் ஸ்ப்ரெட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த க்ரூட் ஆப்ஷனில் ஒரு ஸ்ட்ராங்கில் பார்த்துட்ருக்குறோம், ஒரு கிரெடிட் ஸ்ப்ரெட்டையும் உள்ளே இறக்கியிருக்கிறோம். மேபி நம்ம எதிர்பார்த்த மாதிரி மார்க்கெட் மேலே போகலை அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அதே 4600 புட் ஆப்ஷனை பை பண்ணி நம்ம மறுபடியும் ஒரு ஸ்ட்ராங்கிள் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விஷயத்தையும் உள்ளே கொண்டு வர முயற்சி செய்வோம். நிறைய வேறு வழி இல்லை, நிறைய ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நம்ம எதிர்பார்த்த நிலைமையை விட ரொம்ப மோசமாக ஆயிடுச்சு சிச்சுவேஷன். ஆக்சுவலாக ஸ்டார்டிங்கில் நல்ல ப்ராஃபிட்டில் இருந்தது. நம்ம இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரப்போ நம்ம என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்றத பழகலை அப்படின்னா
ஆப்ஷன்ஸை பற்றி யோசிக்காமல் பேசாமல் ஃபியூச்சர்ஸ்லேயே ட்ரேட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆப்ஷன்ஸ் அப்படின்றது சிச்சுவேஷன்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன மாதிரி யோசிக்கிறோன்ற ஒரு அற்புதமான விஷயம். பார்க்கலாம் ட்ரேடிங் நடக்கிறப்ப. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி. அப்பப்போ மார்க்கெட்டில் வேறு மாதிரி இருந்தது சினாரியோ அப்படின்னா அதுக்கு உண்டான அப்டேட்ஸை நீங்கள் எங்கள் யூடியூப் சேனலில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.